தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம NCERT புக் லைன் வெளியிட பார்த்துட்டு இருந்தோம். அந்த விதத்தை எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அப்படின்ற சாப்டர் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஃபிசிக்ஸ்ல 12th ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணதை தொடர்ந்து கமெண்ட்ல நான் ஒரு ஆக்சுவலா போஸ்ட்ல நான் கேட்டிருந்தேன். ஸோ எது உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு 10th சில சாப்டர் சயின்ஸ்ல நடத்தட்டுமா, அல்லது இதுல பிஒய்க்யூஸ் பார்க்கலாமா, இல்லை இன்னும் சில சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாத சாப்டர்ஸ் நடத்தலாமா? அதுல பிஒய்க்யூஸ்க்கு தான் 4-5 பேர் கமெண்ட்ல ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்தந்த சாப்டருக்கு பிஒய்க்யூஸ் பார்க்குறோம். சரியா? Hope the screen is visible to all. In case உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா into 2 into 1.5 அந்த மாதிரி ஸ்பீட்ல வச்சு பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நார்மலான ஸ்பீட்ல சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் சாப்டர். இந்த சாப்டருடைய பிஒய்க்யூஸ் பார்க்குறோம். 2020ல இருந்து நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ டாபிக் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் கூலும்ஸ் லா. ஸோ கூலும்ஸ் லா பத்தியும் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இதை பத்தின டாபிக்ஸ்ல இருந்து வந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன். So first, the acceleration of an electron due to the mutual acceleration between the electron and a proton when they are 1.6 Armstrong apart is. So ரெண்டுத்துக்கும் நடுவுல ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. ஒரு புரோட்டான் இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் இருக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நெகட்டிவ் சார்ஜ்க்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும். we know that. அந்த நெகட்டிவ் சார்ஜ்க்கும் பாசிட்டிவ் சார்ஜ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1.6 ஆம்ஸ்ட்ராங் இருக்குன்னு சொல்றாங்க. ஆம்ஸ்ட்ராங் இஸ் நத்திங் பட் 10⁻⁻10 மீட்டர். hope you know. ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா ஆக்சிலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோன்னு கேட்கறாங்க. சரியா? ஸோ எலக்ட்ரானோட ஆக்சிலரேஷன் தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும். இங்க 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீட் 2020ல கேட்ட கொஸ்டின் தான் இது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க, 10⁻22 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது எப்படி வந்துச்சுன்றதை பார்க்கலாம். நம்மளுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ராவா தெரியணும், கொஸ்டின்ஸ்லேயே சில நேரத்தில் கொடுப்பாங்க, கொடுக்கலனாலும் we have to know about that mass of the electron 9.1 into 10⁻31 kilogram or 9 approximately 9.1 ஆக்சுவலா. பட் நீங்க 9 அப்படின்னு எழுதினாலும் ஒண்ணுதான், 9.1 9 எழுதினாலும் ஒண்ணுதான். ஸோ எலக்ட்ரானுடைய மாஸ் எவ்வளோ அப்படின்னா 9 into 10⁻31 kilogram. லைக் தட் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய சார்ஜ் 1.6 into 10⁻19 கூலும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எலக்ட்ரானிக் சார்ஜ் அப்படின்றது 1.6 into 10⁻19 கூலும்க்கு ஈக்குவல். ஃபைன். இதுவே தான் புரோட்டானுக்கும் ஆப்போசிட்ல எழுத போறோம். ஃபைன். டேக் 1/4πε0. இந்த கே உடைய வேல்யூ இருக்கு இல்லையா, கேக்கு பதிலாக தான் நம்ம 1/4πε0 எழுதுவோம். அது எதுக்கு ஈக்குவல்னா 9 into 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயருக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. ஸோ இந்த வேல்யூ அதாவது எப்சிலானுக்கு பதிலாக 8.854 into 10⁻12 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா, பைக்கு பதிலாக 3.14 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் 1/4πε0 சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும், 9 into 10⁻9 நியூட்டன். சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம லெசன் நடத்தும் போது நடத்திருப்போம். ஸோ ப்ராப்ளம் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஆக்சிலரேஷன் பிட்வீன் த எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான். எலக்ட்ரான் புரோட்டானுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் மியூச்சுவல் அட்ராக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ F is equal to ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா K into Q1 Q2 by R square ஜெனரல் ஃபார்முலா இல்லையா? அதுல கேக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுறோம்னா 1/4πε0 அப்படின்னு எழுதுறோம். அதுக்கு பதிலாக தான் 9 into 10⁻9 நியூட்டன் எழுதியாச்சு. தென் Q1 Q2 ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. இங்க என்னென்ன சார்ஜஸ் இருக்குன்னா எலக்ட்ரானுக்கு ஒரு சார்ஜ், புரோட்டானுக்கு ஒரு சார்ஜ். ரெண்டுத்துலயுமே சார்ஜ் வேல்யூமே எவ்வளவுதான் 1.6 into 10⁻19 கூலும் தான். ஸோ 1.6 into 10⁻19 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறோம். ஏன்னா Q1க்கு ஒன்று Q2க்கு ஒன்று ரெண்டு தடவை எழுதுறதுனால ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க 1.6 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1.6 into 10⁻10 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப டிஸ்டன்ஸ் எழுதும் போது 10⁻10ன்னு எழுதணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல ரொம்ப தெளிவா தான் அவங்க எழுதிருக்காங்க. சார்ஜ் எழுதும் போது என்ன எழுதிருக்காங்கன்னா 1.6 into 10⁻19 அப்படின்னு எழுதிருக்காங்க. இங்க என்ன எழுதிருக்காங்க -19. ஓகேவா? இங்க என்ன எழுதிருக்காங்கன்னா 1.6 into 10⁻10 அப்படின்னு எழுதிருக்காங்க. இது ரேடியஸ்க்கானது. ஃபைன். ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்றோம், சிம்பிளிஃபை பண்றோம். 1.6 கேன்சல் ஆகும். சரி, 10⁻19 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 10⁻10 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? இங்க -38 அப்படின்னு கிடைக்கும். டிவைட் பை இங்க -20 கிடைக்கும் இல்லையா 10 பவர்ல. ஃபைன். ஸோ இது மேல வந்துச்சுன்னா +20 ஆயிடும். அப்ப -18 கிடைக்கும்.
ஃபைன். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா இந்த இடத்துல 10⁻−18 அப்படின்னு கிடைக்குது. இது 1. இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. எனக்கு 10⁻−18 இருக்கு. ஓகே, 10⁻9 இருக்கு, இங்க 10⁻−18 இருக்கு. 18ல 9 போச்சுன்னா ரிமைனிங் 9, அதுவும் நெகட்டிவ் சைட்ல இருக்கும், ஏன்னா லார்ஜர் நம்பர் மைனஸ். ஸோ 9 × 10⁻−9 நியூட்டன். இதுதான் இவ்வளோ ஃபோர்ஸ் தான் அங்கே ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஆக்சிலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான். Acceleration A is equal to formula என்ன அப்படின்னா we know that F is equal to me, right? F is equal to me. So acceleration தான் கேட்டாங்க, அப்ப m equal to இருந்துச்சுன்னா டிவைட் ஆயிடும். F by m is equal to A. Force எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு, 9 × 10⁻−9 நியூட்டன். m mass of the electron எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 × 10⁻−31. அப்ப 9 கேன்சல் ஆயிடும். -31 மேல வந்துச்சுன்னா +31. 31ல 9 போச்சுன்னா 22. ஸோ 10⁻22 பாசிட்டிவ்ல இருக்கும். -31 டினாமினேட்டர் இருக்கு, நியூமரேட்டருக்கு வரும்போது பிளஸ் ஆயிடும். அப்ப 10⁻22 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இதுதான் என்ன அப்படின்னா ஆக்சிலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம். அப்ப கூலும்ஸ் லா தெரிஞ்சிச்சுன்னா, அப்புறம் நியூட்டன் செகண்ட் லா தெரிஞ்சிச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தை போட்டுடலாம். ஓகே தானே? ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? அப்புறம் இந்த தியரி கண்டென்ட் உங்களுக்கு கிளியரா தெரியுதா? இஃப் எனிஒன் இஸ் இன் லைவ், எனக்கு 2 பேர் லைவ்ல இருக்கிற மாதிரி காமிக்குது. இன்கேஸ் நீங்க லைவ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் ரொம்ப விசிபிளா இருக்கா, இங்க இருக்கிற எழுதி இருக்கிறது எல்லாமே கிளியரா தெரியுதான்னு சொல்லுங்க. தெரியலன்னா இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி நடத்துறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, செகண்ட் ப்ராப்ளம். 2 point charges A and B having charges plus Q and minus Q respectively. Okay, 2 point charges இருக்கு. A னு ஒரு பாயிண்ட், B னு ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல minus Q இருக்கு. Okay, இந்த இடத்துல plus Q இருக்கு. Fine. Or placed at a certain distance. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, ஆனா எவ்வளவுன்னு அதை சொல்லல. Apart and force acting between them is F. Okay, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கு பேர் எவ்வளவுனா F னு சொல்றாங்க. If 25% charge of A is transferred to B. Okay, Qன்றது A பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜ். அந்த சார்ஜ்ல அது 1%, அதாவது 100% வச்சுக்கோங்க. அதுல 25% சார்ஜ் என்ன ஆகுதுன்னா இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அப்ப இங்க என்ன ஆகும்? 75% தான் இருக்கும். இங்க 125% இருக்கும். உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இது 100% பாசிட்டிவ் சார்ஜ், இது 100% நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? சோ இந்த சார்ஜஸ்ல A உடைய சார்ஜ்ல இருந்து 25% ஆஃப் சார்ஜ் என்ன ஆகுதுன்னா B க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ B உடைய சார்ஜ் என்ன ஆகும்? கொஞ்சம் அதிகமாகும். A உடைய சார்ஜ் கம்மியாகும். கரெக்டா? ஃபைன். அட் தி சேம் டைம் ரொம்ப முக்கியம், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் தான் A ல இருந்து B க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப நான் நெகட்டிவ் சார்ஜ் கூட பாசிட்டிவ் சார்ஜ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்ன்ற வேல்யூ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சைன் வச்சு தான் நீங்க ஆட் பண்ணணும். அப்படியே 25 போகுதுன்னா இது 125, இது 75 எழுத கூடாது. சொல்றது புரியுதா? இங்க 75 வரும்ன்றது கூட ஓகே, பட் அங்க 125 வருமா அல்லது -75 வருமா? இந்த கேள்வி உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. +100 இங்க இருக்கு, A என்ற பாயிண்ட்ல இருக்கு, B என்ற பாயிண்ட்ல -100ன்னு இருக்கு. ஓகேவா? இப்ப சொல்லுங்க, இங்க இருந்து இது +Q, இந்த இடத்துல இருந்து A என்ற பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து B என்ற பாயிண்ட் சார்ஜுக்கு 25% சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ 25% என்ன சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். சோ ரிமைனிங் இங்க பாசிட்டிவ் சார்ஜ் 75% இருக்கு. அப்படின்னா இங்க எவ்வளவு சார்ஜஸ் இருக்குன்னு கேட்டா நல்லா புரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் கூட சேரும்போது ரெண்டும் என்ன ஆயிடும்? நல்லிஃபை ஆயிடும். சோ 25% பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வந்து சேர்ந்துச்சுன்னா -100 + 25 அப்படின்னு சொல்லுவேன். அப்ப ரிமைனிங் எனக்கு எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா 75% சார்ஜ் தான் இருக்கும். நெகட்டிவ் சார்ஜஸ் 75% தான் இருக்கும். சோ A 75%, B 75% சொல்லணும். புரியுதா? அப்படி இல்லைன்னா இன்கேஸ் 25%னா 1/4ன்னு சொல்லலாமா? ஃபைன். சோ இந்த மாதிரியான விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே சம்ம பார்க்கறது ஈஸி. நான் இப்போ இது கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா உடனே ஆட் பண்ணிடக்கூடாது. மைனஸ் சார்ஜ்ல பிளஸ் சார்ஜ் வருதுன்னா மைனஸ் பண்ணணுமா ஆட் பண்ணணுமான்றதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். பட் நம்ம சம் பார்க்கலாம், சொல்யூஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். Fine. Force between the charges becomes, so okay, ரெண்டு சார்ஜஸ்க்கு A B அப்படின்னு ரெண்டு சார்ஜஸ் இருக்கு, ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு. அதுல +Q -Q இருக்கு. 25% ஆஃப் A சார்ஜ் B க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். 2019ல கேட்ட क्वेश्चन. ஆன்சர் ஆப்ஷன் A கொடுத்திருக்காங்க. Okay, the force between 2 point charges A and B having +Q and -Q respectively is given by. So A அப்படின்ற பாயிண்ட் சார்ஜ்ல +Qன்ற ஒரு சார்ஜ் இருக்கு, B ன்றதுல
மைனஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, அதனால ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க, ஸ்மால் ஆர். ஓகே, then F is equal to K into QA QB by R square formula. Generally we know that. Okay, இதுல K into Q into minus Q அப்படின்னு எழுதுறோம். ஏன்னா QA என்றது பாசிட்டிவ் Q, ஆனா QB என்றது என்னதுன்னா நெகட்டிவ்ல இருக்கு இல்லையா, நெகட்டிவ் சார்ஜ். அப்ப மைனஸ் Q, ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ்னு வரும். அப்ப மைனஸ் K into Q square by R square அப்படின்னு ஃபார்முலா வரும். ஸோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க, F is equal to ஃபார்முலா என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் KQ ஸ்கொயர் மைனஸ் KQ square by R square. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, where K is a constant, we know that 1/4 pi epsilon naught அப்படின்னா 9 into 10 power 9 நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஷைன் வித் சஞ்சா. ஓகே, தேங்க்யூ சஞ்சா, தேங்க்ஸ் உங்களுடைய ரெஸ்பான்ஸ்க்கு. ஏன்னா இன்கேஸ் அதுல இருக்கிற லெட்டர்ஸ்லாம் சரியா தெரியல, ஏன்னா மொபைல்ல பாக்குறீங்க ரொம்ப சின்னதா இருக்கும், ஜூம் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ தெரியலனா நடத்தலாம்னு தான் கேட்டேன். தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ 1/4 pi epsilon naught சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா 9 into 10 power 9 நியூட்டன் சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூவை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கே எப்பயுமே சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம், இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிட்டு போகலாம். ஓகே, and R என்றது என்னது, ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இல்லையா, டிஸ்டன்ஸ் between the two charges A and B. When 25% of charge A is transferred to B, then now new amount of charge on A and B respectively become. So A ல எவ்வளவு சார்ஜ் இப்போ இருக்கும், 25% B க்கு போயிடுச்சுன்னா A ல ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், அதே மாதிரி B ல ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாமா. So Q prime of A. So QA அப்படின்றது இனிஷியலா நான் எடுத்துக்கிட்ட சார்ஜ். QA prime அப்படின்றது 25% போனதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்குது. ஸோ நான் அதை எப்படி எழுதுறேன், 75/100 அப்படின்னு எழுதுறேன். அப்படி இல்லைன்னா 3/4 Q அப்படின்னு எழுதலாம். ஓகே, லைக் தட் Q prime B அல்லது QB prime எப்படி வரும்னா 25/100 QA. ஏன்னா QA ல இருந்து 25% B க்கு வந்துருச்சு. அப்ப 25% of QA/100 பிளஸ் QB அப்படின்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமான விஷயம், QB உடைய வேல்யூ எவ்வளோனா நம்ம பார்த்தோம், QB உடைய வேல்யூ மைனஸ் Q அப்படின்னு சொல்லுவோம். Bன்ற பாயிண்ட் சார்ஜ்ல நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு, அப்ப மைனஸ் Q. ஸோ இதை மைனஸ்ல எழுதுவோம், மைனஸ் Q அப்படின்னு எழுதுவேன். இது QBக்கு. QAக்கு அதே வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கு. அப்ப 1/4 ஆஃப் 25/100 அப்படின்னா 1/4. 1/4 ஆஃப் Q A ல இருந்து வருது, மைனஸ் இங்க ஒரு Q இருக்கு. ஸோ 1/4 ஆஃப் Q மைனஸ் Q அப்படின்னா எவ்வளவு வரும்னா ரிமைனிங் மைனஸ் 3/4 Qன்னு இருக்கும். அதாவது மைனஸ் 1ல கால்வாசி போயிடுச்சுன்னா மீதி முக்காவாசி இருக்கும் இல்லையா, அது நெகட்டிவ்ல தான் இருக்கும், மைனஸ்ல இருக்கும். அதனால மைனஸ் 3/4 Qன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். இல்ல உங்களுக்கு எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிலாம் நீங்க நினைச்சாலும் பண்ணிக்கோங்க. இந்த 4ஆல இந்த மைனஸ் Qவை மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ Q minus 4Q/4 அப்படின்னு வரும். Q minus 4Q minus 3Q/4. ஸோ இப்படிதான் அவங்க எழுதிருக்காங்க. நீங்க எந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல, ஆன்சர் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா போதும். ஃபைன். So the force between two charges now becomes, அப்ப force எவ்வளவுன்னு கேட்டா ரெண்டு சார்ஜ்க்கு நடுவுல சேம் ஃபார்முலா F is equal to KQ QA QB by R square தான் ஃபார்முலா. ஆனா இப்போ புது சார்ஜஸ் இருக்கு, QA prime QB prime னு ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. So F prime is equal to K QA prime QB prime by R square. QA prime எவ்வளவு கண்டுபிடிச்சோமோ அதை நம்ம எழுதணும், 3/4 Q into QB prime எவ்வளவு கண்டுபிடிச்சோம்னா minus 3/4 Q. So சேம் தான், ஆப்போசிட்ல இருக்கு. ஓகேவா, 3Q/4 minus 3Q/4 by R square அப்படின்னு இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, minus 9KQ square by 16 R square அப்படின்னு இருக்கு. ஸோ 4 into 4 16 டினாமினேட்டர் இருக்கு, அப்ப கீழே வந்துடும். ஸோ 16 R square வரும். இங்க 3 3 சார் 9 into K Q பட் இங்க மைனஸ் இருக்கிறதுனால minus 9KQ square by 16 R square இருக்கு. ஃபைன். இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா Kன்றது ஈக்குவேஷன் 1லயே இருக்கு. ஃபைன். வேற ஆர் ஸ்கொயர் இது எல்லாமே இங்க காமிக்கிறீங்க பாருங்க, ஈக்குவேஷன் 1ல பாருங்க மைனஸ் இருக்கு, KQ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இருக்கு. அதே டேர்ம் இங்கேயும் இருக்கு, மைனஸ் இருக்கு, KQ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா என்ன டேர்ம் தான் இருக்குன்னா 9ன்னு ஒரு டேர்ம், கீழே 16 ஒரு டேர்ம். 9ம் 16ம் எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்குன்னா மைனஸ் KQ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குமா. இதை நம்ம Fன்னு சொன்னோம், ஃபோர்ஸ்ன்னு சொன்னோம். அப்ப F prime கண்டுபிடிக்கிறோம், 9/16 of F அப்படின்னு சொல்லலாம். ஆர்டினரியா இனிஷியலா இருந்த ஃபோர்ஸ் 9/16 டைம்ஸ் ஆஃப் அந்த ஃபோர்ஸ் தான் எதுக்கு ஈக்குவல்னா நியூ ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல். இந்த ஏல இருந்து சார்ஜ் ஏல இருந்து பிக்கு 25% டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு கேட்டா இனிஷியலா இருந்த ஃபோர்ஸ் விட 9/16 டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா?
Okay, thus the new force between the charges is 9/16 times the initial force between the charges. Charges நடுவுல இனிஷியலா இருந்த ஃபோர்ஸ் விட 9/16 டைம்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, மேபி இது கம்மியான ஃபோர்ஸஸ் தான், ஏன்னா 9 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணது அதிகமா தோணலாம் உங்களுக்கு, பட் 16 டிவைட் பண்றோம், அப்ப அந்த ஃபோர்ஸ் என்ன ஆயிருக்குன்னா கம்மியாயிருக்கும். 9/16 கம்மியான வேல்யூ தான், அதிகமான வேல்யூ இல்ல. ஸோ ஃபோர்ஸ் என்ன ஆகிருக்குன்னு கேட்டா டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லணும். 25% ஏல இருந்து பிக்கு போனதுனால எனக்கு ஃபோர்ஸ் என்ன ஆகிருக்குன்னு கேட்டா கம்மியாயிருக்கு. 3/4 அப்படின்ற அளவுல கம்மியாயிருக்கு. சரியா, இல்ல 9/16 டைம்ஸ். ஓகே, தேர்ட் ப்ராப்ளம். Suppose the charge of a proton and an electron differ slightly. Okay, ஒரு புரோட்டானுடைய சார்ஜும் எலக்ட்ரானுடைய சார்ஜும் நம்ம எல்லாத்துடைய சார்ஜுமே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல எடுத்துக்கிட்டோம். 1.6 × 10⁻19 கூலும் அப்படின்னு சொன்னோம். பட் அந்த சார்ஜ் கொஞ்சம் ரொம்ப ஸ்லைட்லி சின்னோண்டு வேரி ஆகுது, கொஞ்சமா வேரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒன் ஆஃப் தெம் இஸ் -E அண்ட் அதர் இஸ் E plus del E. ஓகே, ஒரு சார்ஜுடைய வேல்யூ, அதாவது எலக்ட்ரான் புரோட்டான் ரெண்டுத்துல ஏதோ ஒரு சார்ஜுடைய வேல்யூ -E அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்னொரு சார்ஜ் என்ன எடுத்துக்கணும்னா E plus del E. del E என்றது ரொம்ப ஸ்மால் டிஃபரன்ஸ், அதை இது கூட ஆட் பண்ணாதான் டோட்டல் சார்ஜ் கிடைக்கும். அந்த மாதிரி E plus del E ன்னு ஒன்று எடுத்துக்கிறோம். ஓகே, if the net of electrostatic force and the gravitational force between two hydrogen atoms placed at a distance d much greater than the atomic size. ஆட்டமுடைய சைஸ் விட இந்த d இந்த சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ்ல ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிறோம். two hydrogen atoms. ஓகே, apart is question ஏ முடியல. apart is 0. apart two hydrogen atoms placed at a distance d apart is 0. Then del E is the order. So del E உடைய அந்த அடிஷனல் சார்ஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆக வேண்டிய சார்ஜ் இருந்துச்சுல, அதனுடைய ஆர்டர் என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. given mass of hydrogen, ஹைட்ரஜனுடைய மாஸ் கொடுத்திருக்காங்க 1.67 × 10⁻27 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு mh mass of the hydrogen கொடுத்திருக்காங்க. ஓகே, so net charge of one hydrogen atom, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமுடைய நெட் சார்ஜ் என்னவா இருக்கும்? ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ல என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு புரோட்டான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா, ஹைட்ரஜன் ஆட்டமுடைய அட்டாமிக் நம்பர் 1. சோ நீங்க என்ன எழுதிடக்கூடாதுன்னா H11 அப்படின்னு எழுதிடக்கூடாது. அப்படின்னா இட்ஸ் கால்டு புரோட்டான், புரோட்டியம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இது புரோட்டியம். ஹைட்ரஜன்ல 3 டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப் இருக்கு, புரோட்டியம், டியூட்டீரியம், ட்ரிட்டியம் ஆர் ட்ரைட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல டியூட்டீரியம் தான் ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்ஸா நம்ம ஜெனரலா எடுத்துப்போம். அதாவது H12, டியூட்டீரியம்னு இல்ல, பட் H12 அப்படின்னு தான் நம்ம எடுத்துப்போம். சோ H12 எடுத்தோம்னா ஒரு புரோட்டான் இருக்கு, ஒரு நியூட்ரானும் இருக்கு. ஒரு புரோட்டான் இருக்கு, ஒரு நியூட்ரானும் இருக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் திங், ஓகே, ஹைட்ரஜன் ஆட்டம் தான், டியூட்டீரியம் எடுத்துக்கல, H11 தான். ஹைட்ரஜன் கிட்ட ஒரு புரோட்டான் தான் இருக்கு, பட் ஒன் எலக்ட்ரான் இருக்கு. புரோட்டானுக்கான சார்ஜ் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா எலக்ட்ரானுக்கான சார்ஜ் நெகட்டிவா எடுத்துக்கணும். ஃபைன். ஸோ டோட்டல் சார்ஜ் வேணும்னா நம்ம எப்படி ஆட் பண்ணணும் ரெண்டு சார்ஜஸையும், இதை தான் பார்க்கணும். ஓகே, ஆன்சர் சி கொடுத்துருக்காங்க. எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். NEET 2017ல கேட்டது. நெட் சார்ஜ் ஆன் ஒன் ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமுடைய நெட் சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னா Q is -E எலக்ட்ரானுடைய சார்ஜ் பிளஸ் எலக்ட்ரான் ஐ மீன் E புரோட்டானுடைய சார்ஜ். ஆனா புரோட்டானுடைய சார்ஜ் கூட கொஞ்சம் அடிஷனல் சார்ஜஸ் டிஃபர் ஆகும் இல்லையா, அதுதான் டெல்லின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப -E plus E plus டெல்லி, ஒரு சார்ஜ் -E-னும் இன்னொரு சார்ஜ் E plus டெல்லின்னு சொன்னாங்க. அப்ப இந்த இடத்தையும் ஆட் பண்ணதான் டோட்டல் சார்ஜ் கிடைக்கும். ஸோ -E plus E கேன்சல் ஆயிடும். எனக்கு ஓவரால் சார்ஜ் நெட் சார்ஜ் எவ்வளவுதான் இருக்குன்னா டெல்லி தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா, ஆட்டம் அப்படின்னா இது நியூட்ரலா இருக்கும், சார்ஜ் இருக்காது. இங்க ஆட்டம்க்கு ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் சார்ஜஸ் இருக்கிறதுனால டோட்டல் சார்ஜ் எவ்வளவு, நெட் சார்ஜ் எவ்வளவுன்னு கேட்டா டெல்லின்னு கொடுத்துருக்காங்க. நெட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஹைட்ரஜன் ஆட்டம், ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு நடுவுல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா FR is equal to, அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கூலம்ஸ்ல தான் யூஸ் பண்றோம். ரிப்பல்ஷன் அப்படின்றத ரெப்ரசன்ட் கீழே ஆர்னு கொடுத்துருக்காங்க. FR is equal to KQ² / D². ஸோ ரெண்டு சார்ஜஸ்மே Q தான், Q into Q² எழுதணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு சார்ஜஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னா D எடுத்துருந்தோம், ஸ்மால் d, அதனால D². ஓகே, K into Q, சார்ஜ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருந்தோம், டெல்லின்னு கண்டுபிடிச்சோம். அப்ப del² / D² அப்படின்னு எழுதும். ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் எவ்வளோன்னு கேட்டா, ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு நடுவில் எவ்வளோன்னு கேட்டா K into del² / D² அப்படின்னு சொல்லணும். இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ். இது வரைக்கும் புரியுதா? ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க லைவ்ல இருக்கீங்கன்னா சாட்ல சொல்லலாம், இல்லைன்னா கமெண்ட்ல அப்புறமா சொல்லுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். ஓகே, ஃபைன்.
Similarly, net gravitational attractive force between two hydrogen atoms. ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ல gravitational attractive forces எவ்வளவு இருக்குன்னா கூலும்ஸ் லாவ்ல இருக்கிற k க்கு பதிலா நம்ம g ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா gravitational லாவ்ல இருந்து தான் கூலும்ஸ் லாவை நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம். ஃபைன். Fg is equal to g mr square by d square அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? g mr square by d square. It is given that fr minus fg is equal to 0. So அவங்க ஸ்டார்டிங்ல என்ன சொல்லிருந்தாங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல gravitational force அப்புறம் repulsive forces in the electrostatic force. Okay, if the net electrostatic force and the gravitational force between two hydrogen atoms placed at a distance d apart is 0 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ gravitational force repulsive forceக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0. So fr repulsive forces, fg gravitational forces, இந்த இடத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 0ன்னு சொல்றோம். So அதை எழுதுறோம். repulsive force கான ஃபார்முலா k del e square by d square minus gravitational force கான ஃபார்முலா g mr square by k d square. So இது ரெண்டுமே d square இருக்கு. இதுல எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், நலிஃபை பண்ணலாம் பாருங்க. ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. அப்ப இந்த பக்கம் இருக்கிறது ஈக்குவல் டு என்ன போச்சுன்னா ஆகும் பிளஸ்ல வந்துடும் இல்லையா? அதே மாதிரி வேற என்னெல்லாம் கேன்சல் பண்ணலாம், d ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்ததுனால சொல்றேன் நான் இப்ப அடிக்கும் போது உங்களுக்கு அது புரியாம இருக்கலாம். மைனஸ்ல இருக்கு மல்டிபிள் என்ன பண்ணணும் அப்படிலாம் நீங்க கேட்பீங்க, கிராஸ் மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு. I am talking about this k del e square by d square is equal to g mr square by d square. இப்படி இருந்துச்சுன்னா இங்க மைனஸ்ல இருந்தது ஈக்குவல் டு கண்ணு வந்து பிளஸ்ஸா மாறிடுச்சு. அப்போ d ஸ்கொயர் டி ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த del e ஸ்கொயர்ல e ஸ்கொயர் வேணும்னா அதாவது k வை ஈக்குவல் டு வந்தா டிவைட் வந்துடும். அப்ப g mr ஸ்கொயர் by k அப்படின்னு இருக்கும். So del e square is equal to g into gravitational constant 6.667 into 10 power minus 11 into mr. So எலக்ட்ரான் உடைய அதாவது இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் உடைய மாஸ் தான். ஹைட்ரஜன் ஆட்டம் உடைய மாஸ் அவங்களே क्वेश्चनல கொடுத்திருந்தாங்க. எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? 1.67 into 10 power minus 27, right? 1.67 into 10 power minus 27. So hydrogen உடைய மாஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. This square divided by k. k ன்றது எதுக்கு ஈக்குவல்? 9 into 10 power 9 நியூட்டனுக்கு ஈக்குவல். இது நமக்கு தெரியும். So இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணனும். ஜஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் டிவைட் பண்ணுங்க. You will get an answer. Del E is equal to 1.437 into 10 power minus 37 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரியா? So இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A ல இருக்கும்னு நினைக்கிறேன். Just a minute. 1.437 into 10 power minus 37. C ல இருக்கு. ஓகே, அவங்க ஆர்டர் மட்டும் தான் கேட்டாங்க. ஸோ 1.437 அப்படின்றத நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஆர்டர் 10 பவர்ல என்ன இருக்கு, மைனஸ் 37 இருக்கிறது சொன்னா போதும். பாருங்க, அதுக்கு நேரா 36 35 அப்படிலாம் எந்த வேல்யூ கொடுக்கல. 47 கொடுத்துருக்காங்க, 23 கொடுத்துருக்காங்க, 20 சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எல்லாமே ரொம்ப தூரத்துக்கு தான். ஓரளவுக்கு 35 சம்திங், 37 சம்திங், 39 இந்த ரேஞ்சில் கண்டுபிடிச்சா கூட அந்த ஆப்ஷனை பார்த்து டக்குன்னு இதுதான் சொல்லிடலாம். எக்ஸாக்டா ஒரு டெசிமல் ஆர்டர் மாறணும்னு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபைன். ஸோ 3 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 3 கொஸ்டினும் கிளியரா இருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா பார்த்துட்டு சொல்லுங்க. ஃபைன். 4th கொஸ்டின் பார்க்கலாமா? 2 identical charged spheres suspended from a common point by 2 massless strings of length L. ஓகே, மாஸே இல்லாத 2 ஸ்ட்ரிங் இருக்கு, 2 கம்பி ஸ்ப்ரிங் மாதிரி வயர் இருக்கு. அந்த வயர்ல எல்ன்ற லென்த் இருக்கக்கூடிய வயர்ல நான் என்ன பண்ணேன்னா 2 சார்ஜ்டு ஸ்பியர்ஸ், அந்த ஒரு ஸ்பியர் பால் மாதிரி இருக்கு, அந்த பால் ஃபுல்லா சார்ஜ் ஆகிருக்கு. இந்த மாதிரி சார்ஜ்டு ஸ்பியர்ஸ் ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணேன்னா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். சஸ்பெண்டட்னா தொங்க விட்டு வச்சிருக்கேன். சார் சஸ்பெண்டட்னா ஸ்கூல்ல சஸ்பெண்ட் பண்ணாங்களே, அது சஸ்பெண்டா கேட்காதீங்க. ஓகே, ஆர் இனிஷியலி அட் எ டிஸ்டன்ஸ் டி. ஓகே, அந்த 2 ஸ்பியரும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா d என்ற டிஸ்டன்ஸ்ல தொங்க விடப்பட்டிருக்கு. d இஸ் மச் மோர் லெஸ் தென் l. ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணும்போது, மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கோடைய லென்த்தை கம்பேர் பண்ணும்போது d ரொம்ப 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 சின்னது அப்படின்னு சொல்றாங்க. Fine. Apart because of their mutual repulsion. Okay. The charges being to leak from both the spheres at a constant rate. Okay. ரெண்டு ஸ்பியர்ல இருந்துமே சார்ஜஸ் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகுதுன்னு சொல்றாங்க. லீக்கேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். Fine. As a result, the spheres approaches each other with a velocity v. Okay. ஸோ சார்ஜஸ் லீக் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகும்போது அந்த ஸ்பேஸ் என்ன ஆகுதுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு நெருக்கமா வர ஆரம்பிக்குது. எவ்வளவு வெலாசிட்டியில வருதுன்னா v வெலாசிட்டியில அது நெருக்கமா வருது. தென் v varies as a function of the distance x between the spheres. ஸோ அப்ப x என்ற டிஸ்டன்ஸ் இருக்குன்னா, 2 ஸ்பியருக்கு நடுவுல x என்ற டிஸ்டன்ஸ் இருக்குன்னா, அந்த டிஸ்டன்ஸ்க்கு
vன்ற வெலாசிட்டி சார்ஜ் லீக் ஆக அது கிட்டக்க வருது இல்லையா, அந்த ஸ்பீடு என்ன ப்ரொபோர்ஷனல் இருக்கும், அதாவது அது வரக்கூடிய ஸ்பீடு இந்த டிஸ்டன்ஸுக்கு ரூட்ல இருக்குமா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா, எந்த மாதிரி இருக்கும், என்ன ரிலேஷன்ல இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, ஃபைன். ஸோ இங்க அதுக்கான டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமை பாருங்க. ஒரே இடத்துல இருந்து 2 ஸ்ட்ரிங் இருக்கு. சரியா, இந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் என்ன அப்படின்னா எல், ஸ்மால் எல். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்பியர் இருக்கு, இங்க ஒரு ஸ்பியர் இருக்கு. ஓகேவா, இந்த ஸ்பியர் ஒரு 2 ஸ்பியருமே சார்ஜ்டு ஸ்பியர் தான். 2 சார்ஜ்டு ஸ்பியருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதுதான் சொல்லியிருக்காங்களா. இங்க சீன் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, பிஎம்ஜி. ஓகே, இந்த ஸ்பியர்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஒன்னு எஃப், இந்த ஸ்பியருக்கும் இந்த ஸ்பியருக்கும் நடுவில் ரெண்டுமே சார்ஜ்டு ஸ்பியர்னால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது ஒரு ஃபோர்ஸ், அதுக்கு பேர் என்னதுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அட் த சேம் டைம் அதை கிராவிடேஷனல் எனர்ஜி குறிச்சு இழுக்கும். அதனால வி நோ தட் எம்ஜி அப்படின்னு சொல்றோம். கிராவிட்டி எவ்வளவு தூரம் ஆக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எம்ஜி அப்படின்ற அளவுக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ சின்றது என்ன பாயிண்ட்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. மேபி ரிசல்டன்ட் வெக்டாரா நம்ம இதை சொல்லலாம். ஓகே, ஆரிஜின்ல இருந்து ஓன்ற இடத்துல இருந்து அது தீட்டான்ற ஆங்கிளுக்கு நகர்ந்திருக்கு டியூ டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ். அவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கு. திரும்ப அது சார்ஜ் லீக் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா பிரிங்கிங் க்ளோஸ் டு ஈச் அதர், தி அப்ரோச் ஈச் அதர், ஒண்ணுக்கு ஒன்று நெருக்கமா வரும். ஓகே, எக்ஸ், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ்ன்னு சொன்னாங்க. அப்ப ஆரிஜின்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எதுவா இருக்குன்னா x/2 இருக்கும். ஓகேவா, ஃபைன், தட்ஸ் இட். ஹைபோட்டனஸ்ல டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த லென்த் தான் எல், பட் இந்த இடத்துல இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா எல் ஸ்கொயரா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இங்க இருக்கிற கான்செப்ட்ல தான் படிச்சோம். ஆன்சர் பி கொடுத்துருக்காங்க. பி ப்ரொபோர்ஷனல் டு x பவர் -1/2. ஓகே, இது எப்படி வந்துச்சு, 1/x ரூட் எக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ இது எப்படி வந்துச்சுன்றதை பார்க்கலாம். According to question, 2 identical charged spheres suspended from a common point by 2 massless strings of length L. Okay, L என்ற லென்த்ல 2 massless strings இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்ல தான் 2 charged sphere, ரெண்டுமே ஐடென்டிக்கல் charged sphere. ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரியான சார்ஜ், ஒரே கூலும்க்கு தான் இருக்கு. அதாவது ஒரே குவான்டிட்டியில தான் இருக்கு அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். ஓகே, 2 சார்ஜ் இருக்குன்னு சொல்லியாச்சு. அதுக்கான டயக்ராமா இருந்தாச்சு. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இந்த ட்ரையாங்கிள்ல ஏபிசி எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ஏன்ற பாயிண்டே எனக்கு வந்து தெரியல. இங்க இருக்கு ஏபிசி. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் எடுத்து சொல்றாங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி tan θ = f/mg. ஓகே, இங்க ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா, f, இங்க mg இருக்கு. ஓகே, f/mg. tan θ = ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, f/mg ன்னு சொல்றோம். ஸோ அப்படி இல்லைன்னா f/mg = tan θ ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சின்ஸ் த சார்ஜஸ் begins to leak from both the spheres at a constant rate. Okay, ரெண்டு ஸ்பியர்ல இருந்துமே சார்ஜஸ் கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆக ஆரம்பிக்குது. as a result the spheres approach each other with velocity v. சார்ஜ் லீக் ஆகிறதுனால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கம்மியாகி கொஞ்சம் கொஞ்சமா அது நெருக்கமாகுது. அதாவது ரெண்டும் பக்கத்துல வருதுன்னு சொல்றாங்க. therefore equation 1 can be rewritten as, அப்ப equation 1 நம்ம வேற எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, ஓகே, f க்கு பதிலா ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அத kq²/x² அப்படின்னு எழுதுறோம். Kன்றது கான்ஸ்டன்ட், யூ நோ தட் 1/4 நாட் சார்ஜ். ரெண்டு சார்ஜையும் நம்ம q அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ q² பை ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னா x, அதனால x². ஸோ kq²/x²ன்றது f க்கு பதிலா யூஸ் பண்ணுது, டிவைடட் பை mgன்னு இருக்கு, அது அப்படியே தான் இருக்கு. புரியுதா? ஜஸ்ட் ஃபோர்ஸுக்கு பதிலா அதனுடைய ஃபார்முலாவை மட்டும் எழுதிருக்கோம், kq²/x² அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ரிமைனிங் இருக்கிற mg அப்படியே தான் இருக்கு, which is equal to. ஸோ இப்போ இந்த டேர்ம் நம்ம எழுதலாம். ஆப்போசிட் சைடு என்ன, அட்ஜசன்ட் சைடு என்னன்றது x/2 டிவைடட் பை, இங்க இருக்கிற பாதி டிஸ்டன்ஸ் என்னன்னா x/2, அதனால அது எழுதிருக்கோம், டிவைடட் பை √L² - x²/4 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்க இருக்கு L² x², x/2 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணா x²/4. ஓகே, kq²/x² mg is equal to x/2l. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா x/2l அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஆர் q² ப்ரொபோர்ஷனல் டு x3. இங்க x² இருக்குல்ல, இது ஈக்குவல் டு மல்டிபிள் ஆகும், x × x², x3ன்னு வரும். மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ q பொறுத்த வரைக்கும், சார்ஜ் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் x3ன்றது மல்டிபிள் இருக்கு. இந்த ஸ்கொயரும் ஈக்குவல் டு ரூட் ஆகும். அப்போ q ப்ரொபோர்ஷனல் டு x⁻³/2 அப்படின்னு சொல்லலாம். சார்ஜ் எதுக்கு ஈக்குவல்னா
ஓகே, எக்ஸ் கியூப ரூட் எடுக்கிறதுக்கு ஈக்குவல். அதுதான் அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா எக்ஸ் பவர் 3/2 அப்படின்னு எழுதிருக்காங்க. q இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3/2. ஓகேவா? ஸோ dq by dt is proportional to இதை டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. அப்போ எப்படி எழுதுறனா d of x power 3/2 by dx அப்படின்னு எழுதலாம். x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, இங்க d டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். dq by dt proportional to dx power 3/2 by dx into dx by dt. அகைன் x பண்ணும்போது dx by dt வரும். சரி, ஸோ இதை நம்மளுக்கு கிடைக்குது. dx by dt இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் ஆர் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வெலாசிட்டி. அப்போ dx by dt க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னா வெலாசிட்டின்னு எழுதலாம், vன்னு எழுதலாம். ஸோ ரிமைனிங் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 3/2 பை டிஎக்ஸ் இருக்குல்ல, இதை டிஃபரன்ஷியல் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் எக்ஸ் பவர் 1/2 1/ல கிடைக்கும், 1/x பவர் 1/2ன்னு. ஸோ இதை தான் அவங்க இருக்காங்க, dq by dt proportional to x power 1/2 into v அப்படின்னு சொல்லிட்டு x power 1/2 into v. ஓகே, ஸோ v இங்கே இருக்கு, x power 1/2 வெலாசிட்டிக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன் தான் என்னன்னு கேட்டாங்க. ஸோ இந்த விக்கு எக்ஸ் பவர் 1/2 ஈக்குவல் டு என்ன பிரச்சனை, இங்கே மல்டிபிள் இருக்குன்னா டிவைட் ஆகிடும். அப்போ 1/x பவர் 1/2 வரும். வி ப்ரொபோஷனல் டு 1/x பவர் 1/2. இந்த டிவைட்ல இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு வரணும், பவர்ல இருக்கிறத சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ எக்ஸ் பவர் -1/2 வரும். ஸோ வி ப்ரொபோஷனல் டு எக்ஸ் பவர் -1/2 தான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க, ஆப்ஷன் பி, பி ஃபார் பால், செகண்ட் ஆப்ஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க. வி ப்ரொபோஷனல் டு எக்ஸ் பவர் -1/2. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே, இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டின் பார்த்துட்டு முடிக்கலாம் இந்த லைவை. 5th one, two pith balls carrying equal charges are suspended from a common point by string of equal length. Okay, equal length இருக்கக்கூடிய string, இந்த string உடைய length equal தான். ரெண்டு pith balls இருக்கு, அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா charged spheres, ஓகே, சார்ஜ்டு பால்ஸ், அதை முன்னாடி பார்த்து அதே சம் தான், அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுல இடத்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முன்னாடி எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க, இப்போ ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, now the strings are rigidly clamped at a half the height. ஓகே, half of the heightல அதை நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா clamp பண்ணியாச்சு. Fine. The equilibrium separation between the balls now becomes, ஓகே, அந்த பால்ஸ் எவ்வளவு தூரம் செப்பரேட் ஆயிருக்கும் இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லென்த்து எல் இருக்கும் போது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸால இருக்கும். சார்ஜஸ் லீக் ஆச்சுன்னா அது கிட்டக்கே வரும்னு நம்ம பார்த்தோம் லாஸ்ட் ப்ராப்ளம்ல. இப்போ சார்ஜஸ்லாம் லீக் ஆகல, அது கிட்டக்கெல்லாம் வரப்போறது இல்லை. ஆனா அந்த லென்த்ல ஒரு ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்தே நம்ம என்ன பண்ணோம், தனித்தனியா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸால இருந்துச்சு. இப்போ அதை ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் வச்சு இந்த இடத்துல என்ன பண்ணியாச்சுன்னா கிளாம்ப் அடிச்சாச்சு. கிளாம்ப்ன்றது ஒரு பைப்புக்கெல்லாம், பிளாஸ்டிக் பைப்புக்கெல்லாம் இருக்காங்களா அந்த மாதிரி, அந்த இடத்துல ஒரு நாட் வச்சாச்சுன்னா அது வரைக்கும் வயர்ஸ் ரெண்டும் ஒன்னா தான் வரும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா பிரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிளாம்ப் அடிச்சு ரிஜிட்லி கிளாம்ப்டு ஹாஃப் த ஹைட். ஸோ இந்த எல் எவ்வளோ எல்லுன்னு தான் கொடுத்துருந்தாங்களா, ஈக்குவல் லென்த்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ லென்த்னு சொல்லல, பட் எல்லுன்னு ஒரு லென்த் எடுத்துக்கிட்டா அந்த L/2 ஹைட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கிளாம்ப் பண்ணிருக்கோம். அப்படி கிளாம்ப் பண்ணதுக்கு அப்புறம் இன்கேஸ், ஓகே, இங்க அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னு பாருங்க, லென்த் ஆஃப் த ஒயர் அல்லது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஒய்ன்னு எடுத்திருக்காங்க. கிளாம்ப் எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா y/2, ஒய்ல பாதியில இருக்கு. அப்ப y/2 அப்படின்றது இந்த டிஸ்டன்ஸ், இது என்னன்னா y/2. ஸோ y/2 டிஸ்டன்ஸ்ல, y டிஸ்டன்ஸ்ல இவ்வளவு தூரம் இருக்குன்னா y/2 டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு தூரம் இருக்கும். The equilibrium separation between the balls now becomes அப்படின்னு கொடுத்து இன்னும் கொஞ்சம் கேட்குறாங்களா பார்த்து 2013 கொஸ்டின்ஸ். ஓகே, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் ஆப்ஷன் பின்னு கொடுத்துருக்காங்க. எப்படின்றத கண்டுபிடிக்கலாமா? FE cos theta which is equal to mg sin theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், இதுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்னன்னு பார்க்கணும். ரெண்டுமே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு, ஒன்னுக்கு ஒன்று ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், இப்போ ஈவன் இந்த டயக்ராம பார்த்தாலும் சரி, ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, mg எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதே இடத்துல தான் அவங்க ஜூம் பண்ணி மறுபடியும் இந்த கொஸ்டினுக்கும் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இங்க காமிக்கிறேன் பாருங்க. கேஸ் 1, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெண்டு சார்ஜ் பிட்ச் பால்ஸ்.
அந்த பித் பால்ல ஒரு பால் எடுத்துக்கிறோம். அதுல ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ், எலக்ட்ரானிக் ஃபோர்ஸஸ் இந்த பக்கமா இருக்கு, எம்ஜி இந்த பக்கம் இருக்கு. கரெக்டா? ஸோ எஃப்இ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்க இருக்கிறது என்னதுன்னா எம்ஜி சைன் தீட்டா. ஓகேவா? ஹரிசானல் காம்போனன்ட் எப்படி எடுத்துக்கணும், வெர்டிகல் காம்போனன்ட் எப்படி எடுத்துக்கணும். ஸோ அதை ரெண்டு காம்போனன்ட்ஸா பிரிச்சு ஹரிசானல் அண்ட் வெர்டிகல் காம்போனன்ட்ஸை எழுதுறோம். FE cos theta is equal to mg sin theta. So FE by mg is equal to sin theta by cos theta ன்னு இருக்கும். இங்க இருக்கிற cos theta தான் டிவைட்ல வரும். அப்ப sin by cos அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், tan ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ tan theta ன்னு எழுதுறோம். ஓகே, ஏற்கனவே இப்படிலாம் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்னா இந்த இடத்துல இருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். F by mg is equal to tan theta ன்னு சொல்லுமா? அப்ப FE by mg is equal to tan theta. அந்த ஃபார்முலாவே நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். FE by mg is equal to tan theta அப்படின்ற ஃபார்முலா. ஓகேவா? சரி, mg is equal to fe by tan theta ன்னு எழுதலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். கேஸ் 2 ரெண்டாவது பாருங்க. fe prime cos theta 1 is equal to mg sin theta 1 அப்படின்னு எழுதுறோம். இது எந்த இடத்துல இருக்கக்கூடியதுக்கு? ஓகே, கீழே அதுக்கான டயக்ராம் கொடுத்துருக்காங்களா பார்க்கலாம். சரி, fe prime cos theta 1 is equal to mg sin theta, fe by mg is equal to tan theta 1, mg is equal to fe prime by tan theta 2. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா எழுதிருக்காங்க. From equation 1 and 2 we get fe by tan theta is equal to fe prime by tan theta 1 which is equal to, so இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா அப்போ fe by fe prime is equal to tan theta by tan theta 1 ன்னு எழுதலாம். as tan theta equal to p perpendicular by p by b சொல்றாங்க, perpendicular by base அப்படின்னு சொல்லிட்டு. perpendicularல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 by base என்னன்னா 2y அப்படின்னு சொல்றோம். tan theta க்கு opposite side by hypotenuse. இந்த இடத்துல tan theta-வை யோசிச்சு பார்த்தீங்கன்னா you will get a value. Okay, so இதுதான் theta. இந்த theta tan theta-வா எழுத போறோம். அப்ப tan theta is equal to இது opposite என்னது 6 divided by hypotenuse என்ன இருக்குன்னா y by 2 இருக்கும் இல்லையா? fine. Sorry, hypotenuse இல்ல, opposite by adjacent, right? It's my bad. tan theta உடைய ஃபார்முலாவே என்னதுன்னா sin by cos. அப்ப opposite by adjacent அப்படின்னு சொல்லுவோம். opposite 6, hypotenuse இங்க இருக்கு, இதுதான் adjacent எவ்வளவுனா y ல பாதி எடுத்துக்கிட்டோம். அப்ப y by 2. ஓகே, so r by 2y அப்படின்னு சொல்லியிருக்காங்க base term. ஓகே, அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் கேஸ். சஸ்பெண்டா கிளாம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அர்த்தம். இது எந்த கேசஸ்ல இருக்குன்னா y என்ற டிஸ்டன்ஸ், கிளாம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி y by 2ல நம்ம கண்டுபிடிக்கல, இந்த கேஸ்ல கண்டுபிடிக்கல, இன்னும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ல தான் இருக்கோம். சரியா? tan theta is equal to p by b r by 2y. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்றோம். r by 2 into y into 2 tan theta 1 உடைய வேல்யூ. ஓகே, 2 டைம்ஸ் ஈக்குவலா இருக்குன்னா r by y ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, செகண்ட் டயக்ராம் பாருங்க. கிளாம்ப் வச்சதுக்கு அப்புறம் இது மொத்தமான டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா y, அதுல y by 2ல இருந்து தான் நம்ம லென்த் எடுத்துக்கிறோம். அப்ப பேஸ் வந்து y by 2 மாறிடும். ஓகே, f எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். fe by fe prime is equal to r by 2y into r into y ன்னு மட்டும் எழுதிருக்கோம். y by 2 எழுதல, y ன்னு மட்டும் எழுதிருக்கோம். சரி, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா fe prime is equal to 2fe அப்படின்னு கிடைக்குது. fe உடைய வேல்யூக்கு ஈக்குவலா 2 தடவை இருக்கு. ஸோ fe prime is equal to 2fe. ஸோ kq square by r prime square is equal to 2kq square by r square. ஓகே, இதே டேர்ம் தான் 2 டைம்ஸ் ஈக்குவலா இருக்கு. அப்போ நான் இந்த ஸ்கொயர்ல இருக்கிறதுனா ரூட் ஆகும். ஓகே, 1 by r prime is equal to root of 2 by r ன்னு இருக்கு. ஸோ இதையும் ரெசிப்ரோக்கல் பண்ணா r prime அப்படின்றது r by root 2க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ y by 2 அப்படின்ற இடத்துல ஒரு கிளாம்ப் வச்சு அதுக்கப்புறம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ்ல அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா r prime by 2, right? r by root 2. So r prime is equal to r by root 2. Answer option B ன்னு கொடுத்துருக்காங்க.
ஃபைன். ஸோ 5th ப்ராப்ளத்தோட நம்ம முடிச்சுக்கலாம். அதிகமாக லைவ் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். பார்ட்ஸ் 3, பார்ட் 4 மற்ற பார்ட்ஸ்லாம். சரியா? தேங்க்யூ ஆல்.